உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி வயநாட்டில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். அமைச்சர் சுரேஷ் கோபி இது தொடர்பாக என்னென்ன கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கார், விரிவாக சொல்லுங்க. வணக்கம். கேரளாவைச் சேர்ந்த பிரபல நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி இன்று காலையில் வயநாட்டில் நிலச்சரிவு பேரிடர் நிகழ்ந்த பகுதிக்கு சென்றிருந்தார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முண்டக்கை, சூரல் மலை, அதே போல் சுஞ்சிரி மட்டம் ஆகிய 3 பெரும் பாதிப்புகள் ஏற்பட்ட அந்த பகுதிகளை பார்வையிட்டார். அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற ராணுவ வீரர்களோடு கலந்துரையாடினார். அந்த நிலச்சரிவு நிகழ்வு சம்பந்தமாக, பாதிப்பு சம்பந்தமாகவும் அந்த பகுதியில் இருக்கின்ற விவரங்கள் சம்பந்தமாக ராணுவ வீரர்கள், ராணுவ அதிகாரிகள் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியிடம் விளக்கினார்கள். தொடர்ந்து இந்த பகுதிகளை பார்வையிட்ட பின்பு அந்த நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கின்ற பொதுமக்களையும் சந்தித்தார். அவர்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டறிந்த சுரேஷ் கோபி தொடர்ந்து அங்கு தற்போது தங்கியிருக்கின்ற, அதாவது அங்கு கடந்த 6 நாட்களாக இந்த பகுதிகளை நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை ஒருங்கிணைத்து வருகின்ற கேரள மாநிலத்தினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரான முகமது ரியாசுடன் அங்கு நடைபெற்று வருகின்ற பணிகள் குறித்தும் அவர் விவாதித்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு மாவட்ட ஆட்சியரோடும் விவாதித்தார். அதன் பிறகு அங்கே செய்தியாளர் சந்தித்த அவர், இந்த வயநாடு தேசிய நிலச்சரிவு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிப்பது தொடர்பான சட்ட ரீதியிலான நடவடிக்கை பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் வகையில் சட்ட ரீதியிலான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதே போன்று இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் மனதளவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் அவர்களை மறுவாழ்வு ஏற்படுத்துவதற்கான பணிதான் முக்கியமான கடமை எனவும் அந்த பணியை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இங்கு தற்போது மாயமானவர்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் சரியாக இதுவரை கிடைக்காத நிலையில் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். அதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் அது குறித்து பேசியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபடுகின்ற ராணுவ வீரர்களுக்கு கூடுதலாக பாதுகாப்பு படை வீரர்கள் தேவைப்பட்டால் அதை கேரள அரசு கேட்டுக்கொண்டால் கூடுதல் பாதுகாப்பு படை வீரர்களை அந்த மீட்பு பணிகளுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். முக்கியமாக இந்த பகுதிகளில் இருக்கின்ற வயநாடு பாதிக்கப்பட்ட பகுதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கை குறித்து மத்திய அரசு தீவிரமாக அந்த பணிகளை கவனித்து வருவதாகவும் கண்காணித்து வருவதாகவும் அடுத்த கட்டத்திற்கான நடவடிக்கை குறித்து ஆலோசித்து வருவதாகவும் மத்திய அரசு சார்பில் அவர் தெரிவித்திருக்கின்றார். நன்றி பிரசாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.